பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளராக மோடி தேர்வு செய்யப்பட்டதில் யாருக்கும் வருத்தம் இல்லை என்று அத்வானியை சந்தித்து பேசிய லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளராக மோடி தேர்வு செய்யப்பட்டதில் அக்கட்சியின் மூத்த தலைவர் அத்வானி அதிருப்தி அடைந்திருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் சனிக்கிழமையன்று அவரை லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ், அனந்த்குமார் ஆகியோர் நேரில் சென்று சந்தித்து பேசினர். பார்லிமெண்டரி குழு கூட்டத்தில் நடந்த விவகாரங்கள் குறித்து ஆலோசித்த பின் வெளியில் வந்த சுஷ்மா ஸ்வராஜ், பிரதமர் வேட்பாளராக மோடி நியமிக்கப்பட்டிருப்பதில் பாரதிய ஜனதா தலைவர்கள் யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை என்று கூறினார். குறிப்பாக அத்வானி குறித்து கேள்வி எழுப்பிய போது அவருக்கும் கட்சியின் முடிவில் அதிருப்தியோ அல்லது கோபமோ இல்லை என்றும் சுஷ்மா கூறினார். அத்வானியை சமாதானப்படுத்தும் முயற்சியில் சுஷ்மா உள்ளிட்ட தலைவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. வெள்ளியன்று மாலையில் டெல்லியில் நடந்த பாரதிய ஜனதா பார்லிமெண்டரி குழு கூட்டத்தில் அக்கட்சியின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த கூட்டத்தில் அத்வானி பங்கேற்கவில்லை. இதையடுத்து கூட்டம் முடிந்ததும் அத்வானியை வீடு தேடி சென்று சந்தித்து அவரிடம் மோடி வாழ்த்து பெற்றார். அரை மணி நேரம் அத்வானியுடன் ஆலோசனை நடத்திய மோடி அதைத் தொடர்ந்து முன்னாள் பிரதமர் வாஜ்பாயை அவரது வீட்டுக்கு சென்று ஆசியும் வாழ்த்தும் பெற்றார். இதைத் தொடர்ந்து அகமதாபாத் திரும்பிய மோடிக்கு பாரதிய ஜனதாவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்கள் மத்தியில் பேசிய மோடி, பாரதிய ஜனதாவின் ஆலமரமாக விளங்கும் வாஜ்பாய் மற்றும் அத்வானியை பாதுகாக்க வேண்டிய கடமை அனைவருக்கும் உண்டு என்று கூறினார்.